அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளானது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 15ஆம் தேதி திங்கட்கிழமை நிறைஞ்ச அமாவாசை திதியும் இருக்குது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. மேலும் மார்கழி அமாவாசையில் தான் ஹனுமந்தர் அவதரிச்சார். இந்த நாளை உலகமெங்கும் ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரோம். மேலும் இந்த அமாவாசை திதியானது திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமை நாள்லேயே அவருக்குரிய இந்த அமாவாசை திதியும் வந்திருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செடியை பார்த்தா விட்டுறாதீங்க, அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தும் போது எதிரி தொல்லை நீங்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடாய்படுத்திட்டு இருக்கிற கண் திருஷ்டி, எதிரி தொல்லை, பொறாமை இது எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, செய்வதற்கு ரொம்ப சுலபமானது அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் அந்த 2 வீடியோவையும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லியாச்சு இல்லையா. பொதுவாகவே அமாவாசை நாளில் கட்டாயம் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி முன்னோர் வழிபாடு செய்வாங்க. ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா அந்தணர்களை வீட்டுக்கே கூப்பிட்டு முறைப்படி செய்வாங்க. ஒரு சிலர் எள்ளும் நீரும் இறைப்பாங்க. ஒரு சிலர் காகத்துக்காவது சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக நீங்கள் காலையிலேயே முன்னோர் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை தரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்லதுகள் நடக்காமல் தட்டி தட்டி போயிட்டுருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தில் எள்ளு கலந்து உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை நினச்சி காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதுவே போதுமானதாக இருக்கும். எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க, நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு முன்னோர்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மனசில் நினச்சிட்டு நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் தரும். பொதுவாக இது போல் அமாவாசை நாளில் கட்டாயம் புனித நதிகளில் நீராடணும், கடலில் சென்று குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும், பாவங்கள் நீங்கணும், கர்ம வினைகள் நீங்கணும். அப்படிங்கும்போது நம்ம இது போன்ற நீர்நிலைகளில் குளிக்கிறது கூடுதல் பலனை நமக்கு தரும். ஆனால் எல்லார் ஊர்லேயுமே இது போல் கடல் இருக்கும், ஆறு இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரையே எந்த அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றி குளிக்க முடியுமோ அந்த மாதிரி குளிக்கும்போது நமக்கு அதற்கான பலன்களும் கிடைக்கும். என்னடா இவங்க ஆனா ஊன்னா குளிக்கிற தண்ணீரில் அதை போட்டு குளி இதை போட்டு குளின்னு சொல்கிறாங்களேன்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ தான் நான் சனி பிரதோஷ நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிங்கன்னு சொல்லியிருந்தேன். எப்போதுமே நம்மளை உடம்பை தூய்மைப்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம முறைப்படி செய்யும்போது அதுக்கு அதீத பலன் நிச்சயம் கிடைக்கும். அதை நம்ம டெய்லியுமே பண்ணணும். அப்படி டெய்லியும் பண்ண முடியலினாலும் இது போல் விசேஷமான நாட்கள் வரும்போது செய்யும்போது அதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது அளப்பரியதாகவே இருக்கும். இதை ரியல் லைஃப்பில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதனுடைய அற்புதம் தெரியும். சரி, இப்போ அமாவாசை நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நான் சொல்கிற இந்த 2 பொருளை சேர்த்து குளிங்க. இப்படி 2 பொருள் கிடைக்கலங்கும் போது குறைந்தது அதில் ஒரு பொருளையாவது நீங்கள் சேர்த்து குளிங்க. உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் பாவங்களும் போகும். மேலும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2024ஆம் ஆண்டு முடிஞ்சு புத்தாண்டு பிறக்க போகுது. நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில் பட்ட, அதுவும் இந்த ஓராண்டு காலமாக பட்ட எல்லா கஷ்டமும் நீங்கி இந்த புத்தாண்டு எப்படி புதுசாக பொலிவோட பூக்க போகுதோ அதே மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு ஒளிமயமானதாக மாறும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் குளிக்கிற தண்ணீரானது பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற முறையில் குளிங்க. மேலும் இந்த குளிய
குளியல் முறையை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பயன்படுத்தலாம். அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இது போல் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போடுங்க. ஏன்னா இந்த கல்லுப்புக்கு வந்து நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு, எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியும் உண்டு. மேலும் கடலில் ஏன் குளிக்கிறோன்னா கடல் தண்ணீரானது உப்பு நீர். உப்பு நீரில் குளிக்கும்போது நல்ல ஒரு கிளென்சிங் வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளிடம் உள்ள அந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் வந்து விலகும். அதனால தான் கடல் நீரில் வந்து குளிக்கிறோம். அதனால் நம்ம வீட்லேயும் வந்துட்டு இது போல் கல்லுப்பு வந்துட்டு தண்ணீரில் போட்டு குளிக்கிறது நல்ல ஒரு பலனை வந்து நமக்கு கொடுக்கும். இது கூட உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா துளசி இலைகள் ஒரு 2-3 நீங்கள் போட்டு குளிக்கிறது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளையும் பெற்றுத்தரும். ஒருவேளை துளசி இலை கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா கல்லுப்பு மட்டுமாவது போட்டுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு ஹனுமந்தர் அவதரித்த நாளாக இருக்கிறதுனால ராம் 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 அப்படிங்கிற மந்திர வார்த்தையை நீங்கள் 3 முறை உச்சரிச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த நீரோடு நீராக போட்டும், என்னை பிடித்து இந்த அழுக்குகள் போகிற மாதிரியே என்னுடைய கவலைகளும் போகட்டும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு வந்து குளிங்க. தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலையில் 3 சொட்டு தெளிச்சிட்டு முகம் கை காலாவது கழுவிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய குழந்தைங்க குளிக்கும் போது தனியாக உங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணீர் பிடிச்சு அதுலேயும் இதே போல் நீங்கள் வந்துட்டு கல்லுப்பு வந்து போட்டு குளிக்க வைக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். முடிஞ்சால் அந்த தண்ணீரில் கூட நீங்கள் ராம் அப்படின்னுட்டு எழுதி அதை வந்து நீங்கள் குளிக்கிறது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி குளியல் முறை சொல்லும்போது ஒரு சில சகோதரிகள் பீரியட்ஸ் டைமில் இப்படி குளிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. பீரியட்ஸ் டைமில் இப்போ இந்த முறைக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டு குளிங்க. ஆனால் துளசி இலை போட்டு குளிக்க வேண்டாம். நான் சொன்ன ராமநாபத்தையும் வந்து நீங்கள் ஜபிக்க வேண்டாம். வெறும் உப்பு தண்ணீரை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி குளிச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நாளைய நாள் முடியறதுக்குள்ளே இது போல் தண்ணீரை ரெடி பண்ணி உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான 2 பொருள் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். 2மே கிடச்சிச்சினாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம், நல்ல பலன் வந்து கொடுக்கும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய். ஏன்னா அனுமந்தருக்கு இந்த வெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஆல்ரெடி பட்டர் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் ஒரு 50 கிராமோ இல்லை 25 கிராமோ வந்துட்டு நீங்கள் வீட்டில் இந்த வெண்ணெய் வாங்கி வைக்கிறது சிறப்பு. பூஜை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு நீங்கள் அதை எடுத்து சமையலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செந்தூரம் வந்து வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஹனுமந்தருக்கு செந்தூரத்துக்கும் நிறைய சம்பந்தம் வந்து உண்டு. இது குறித்து நம்மளுடைய பழைய வீடியோக்களில் வந்து சொல்லியிருப்பேன். அவர் வந்து ராமபிரானுக்காக உடம்பு முழுவதும் வந்து செந்தூரத்தை பூசிக்கிட்டாங்க, ராமபிரானுக்கு தீர்க்காயில் கிடைக்கணுங்கிறதுக்காக பூசிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதிலிருந்து யார் ஒருத்தங்க செவ்வாய்க்கிழமை நாளில் செந்தூரத்தை வந்து கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க எடுத்த காரியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி ராமபிரானை அருளாசி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் தான் செந்தூரம். இது வந்து ஹனுமந்தருக்கு ரொம்ப பிரியமான பொருள். இதை நம்ம அவர் அவதரித்த நாளில் நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ஒன்றும் ரொம்ப பெருசான விலையெல்லாம் இல்லை, எல்லா பக்கமுமே கிடைக்கும். இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கட்டாயம் வந்து கிடைக்கும். அதனால் இந்த 2 பொருளையும் நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வந்து வைங்க. அடுத்தது உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் வந்து 108 முறை வந்து எழுதுங்க. இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி பூஜை அறையிலையோ இல்லை ஹால்லையோ உட்கார்ந்தாவது ஒரு 108 முறையோ இல்லை கணக்கில்லாமல் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். ஏதாவது ஒரு சங்கல்பத்தை நீங்கள் முன் வச்சுக்கிட்டு இது சொல்லும்போது கட்டாயம் வந்து அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அது நிச்சயம் வந்து நிறைவேறும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.